ஹே யூ வெல்கம் பேக் டு மை சேனல் புக்ஸ் வித் அபி அண்ட் நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தி இன்மேட் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் புக்கோட சம்மரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் நான் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கவே இல்லை. ப்ளஸ் ரொம்ப கம்மியான புக்ஸ் தான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தோம்னா, ஆகஸ்ட் மந்த் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே நான் 3 புக்ஸ் தான் படிச்சிருக்கேன். ஒன்று வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், தி இன்மேட் அப்படின்ற புக்கு. ஆத்தர் வந்து பார்த்தோம்னா ஃப்ரேடா மெக்ஃபேடன். ஸோ நான் புக்கில் படித்தேன். ஸோ என்கிட்ட காட்டுறதுக்கு புக்ஸ் இல்லை. அண்ட் செகண்ட் புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புக் தான், தி லவ் ஆன் தி பிரெயின் அப்படிங்கிற இந்த புக்கு. நான் வந்துட்டு அது எப்படி இருக்கும்னா, அது லவ் ஹைப்போதீசிஸ் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஸோ ஆத்தர் வந்து அலி ஹேசலுடா. ஸோ அவங்க எழுதின புக் வந்து தி லவ் ஹைப்போதீசிஸ். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ஆடம் கால்சன் கேரக்டராக இருக்கட்டும், ஆலிவோட கேரக்டராக இருக்கட்டும், ஹவு ஓவர் ப்ரொடெக்டிவ் ஹி வாஸ். ஸோ அந்த கண்டென்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த லவ் ஆன் த பிரெயின் அப்படிங்கிற இந்த புக் இருக்கும்னு நினைச்சேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் இட் வாஸ் அ குட் ரீட். அண்ட் அதுக்கப்புறம் நான் படித்த புக் தான் வந்துட்டு ட்விஸ்டட் ஹேட். ஸோ ட்விஸ்டட் சீரீஸில் ஆஸ் யூஷுவல் எல்லா அதில் இருக்கிற மேல் கேரக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா பயங்கர ஓவர் ப்ரொடெக்டிவ், கேரிங். அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போயிட்டு கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் இருக்கிற ஜார்ஜ் கேரக்டரும் அண்ட் ஜூல்ஸ் கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்விஸ்டட் சீரீஸ் பொறுத்தவரை எனக்கு எல்லா கண்டென்ட்ஸும் பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. அண்ட் பிடிக்கல, புக்கே கம்ப்ளீட்டாக பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது, நிறைய ஸ்மைல் பண்ண அந்த புக்லாம் படித்தப்போ. அண்ட் ட்விஸ்டட் லவ்லாம் படித்தப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரொமான்ஸ் ஃபிக்ஷன் படித்த மாதிரி இருந்தது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நிறைய விஷயம் பிடிக்காததும் இருக்கு. அண்ட் ட்விஸ்டட் கேம்ஸ்லாம் படிச்சப்போ ஒரு சைடு வந்து நல்லா இருக்கும், ஓவர் ப்ரொடெக்டிவா அந்த ரைஸ் கேரக்டர், ரைஸ் ஆர் ரீஸ் அந்த கேரக்டர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு கொஞ்சம் ஸ்கேரியா, இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி சில இடமும் இருந்தது. அண்ட் ட்விஸ்டட் ஹேட்லையும் வந்துட்டு 80% ஆஃப் த புக் வந்து எனக்கு ஓகே, ஒரு 20% மட்டும் சம் சம் ஃபியூ திங்ஸ் ஐ கான்ட் அக்செப்ட், ரைட். ஸோ அந்த மாதிரி சில பிளேசஸ் இருந்தது. மற்றபடி எனக்கு அதில் இருக்கிற அந்த எனிமீஸ் டு லவர்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரோப் பிடிச்சிருந்தது. ஜூல்ஸ் அண்ட் ஜாஸ் கேரக்டர், அவங்க கேரக்டர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஓகே. பட் சில சில இடத்துல எனக்கு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் அந்த புக் வந்து ரிவ்யூ பண்றப்ப சொல்றேன். இப்போ வந்து நம்ம தி இன்மேட் அப்படிங்கிற இந்த புக்கோட சம்மரி அண்ட் ரிவ்யூ. ஸோ இந்த புக் வந்து தி இன்மேட் பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் தான். அண்ட் இதோட ஆத்தர், இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரேடா மெக்ஃபேடன். ஸோ ஃப்ரேடா மெக்ஃபேடன் புக்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பேன், சிலருக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன், சிலர் வந்துட்டு ரேப் அப் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தோம்னா இப்போ எனக்கு எந்த புக்ஸ் வந்து என்ன புக் படிக்கிறதுன்னு தெரியல, நெக்ஸ்ட் பிக் என்னன்னு தெரியல அப்படின்னா நான் கிண்டல்ல போயிட்டு ஃப்ரேடா மெக்ஃபேடனோட புக்ஸ் தான் பார்ப்பேன். அவங்களோடது இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு கோ டு புக்ஸ் மாதிரி. என்ன படிக்கிறதுன்னு தெரியாதப்போ அங்கே போய் ஏதாவது டைட்டில் பார்ப்பேன், இந்த புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிக் பண்ணுறது தான். அது மாதிரி பிக் பண்ணுறது தான் தி இன்மேட் அப்படிங்கிற புக்கு. நான் ஆல்ரெடி அது பார்த்துருந்தேன் படிக்கலாம் அப்படின்ட்டு. பட் அந்த டைம் ரீட் பண்ணல. பட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி எடுத்து படித்தேன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். அதில் 2 டைம்லைன் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஆர்டராகவே சொல்கிறேன். ஸோ இந்த புக்கில் மெயின் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரூக் சலிவன் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஹை ஸ்கூல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பையன் பேர் ஷான் நெல்சன். அண்ட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் பேர் வந்து டிம் ரீஸ். ஸோ இதில் என்னன்னா, டிம்முக்கு ஷானை பிடிக்காது, ஷானுக்கு டிம்மு பிடிக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இவங்க இல்லாமல் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ், 2 பொண்ணுங்க அண்ட் இன்னொரு பையன். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களா, ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 20s இல்லை பிலோ 20 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாம் வந்துட்டு ஒரு நாள் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஷானோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சும்மா என்ஜாய்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டில் ஒருத்தராக இறந்து இறந்து போகிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 3 பேர்ல இந்த இந்த 3 பேர் இல்லாம வேற ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு கம்ப்ளீட் பிளாக் அவுட் மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த ப்ரூக் சலிவன் அப்படிங்கிற பொண்ண பின்னாடில இருந்து யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ற மாதிரி அவளுக்கு தெரியுது. அது வந்து ஷான் அப்படின்ட்டு அவளுக்கு 100% தெரியுது. பட் டீப் டவுன் வந்துட்டு அது டிம்மா கூட இருக்கலாம் அப்படின்ட்டும் அவளுக்கு தோணுது. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ப்ரூக் வந்துட்டு அந்த மயக்கத்துல இருந்து தெளிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி அவளை கொல்ல ட்ரை பண்றது ஷான் அப்படின்னா, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு போலீஸ்ட்ட சொல்லிடுறா. அண்ட் போலீஸும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நமக்கு வந்து ப்ராப்பரா ரிவீல் பண்ண மாட்டாங்க, டிம்மா ஷானா அப்படின்ட்டு ப்ராப்பரா தெரியாது. இப்போ வந்து ப்ரூக் வந்து ஷான் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்ட்டு சொன்னதுக்கு ரீசன் என்ன, அவன் ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருப்பான் அதனால அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. பட் அது வந்து டிம்மா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி போகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஷான் வந்து ஜெயிலுக்கு போயிடுறான். அதான் தி இன்மேட் அப்படின்னா அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கவங்களா. ஸோ அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறது ஷான் ஷான் நெல்சன் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு டிகேடே முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா ப்ரூக் சலிவன் வந்து அந்த ஊர்ல இல்லை, வேற எங்கேயோ வெளியில இருக்கா. அண்ட் திரும்ப அதே ஊருக்கு போறா. அவளோட ஓல்டு ஹை ஸ்கூல், அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிற இடம், ஷான் வந்து ஜெயிலில் இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்துக்கு நர்ஸா இவ போறா. அந்த ஜெயிலில் வந்துட்டு சம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் தேவைப்படும்ல. ஸோ அந்த இடத்துக்கு போறா. ஆக்சுவலி பார்த்தோன்னா ப்ரூக் அண்ட் ஷானுக்கு வந்துட்டு ஒரு பேபியும் இருப்பாங்க. அது வந்துட்டு
ஷானுக்கு தெரியாது. 10 இயர்ஸா அவ வந்து மறைச்சிட்டா. ஊர விட்டு வெளியில தான் அந்த குழந்தைய வந்து இவ வளர்த்துட்டு இருப்பா. அண்ட் இப்போ இங்க வந்ததுக்கப்புறம் இங்க ஏதோ கிண்டர் கார்டன்ல சேர்த்து விட்டுருப்பா. பட் வந்து ஷானுக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவ இருப்பா. அங்க அந்த ஜெயில்ல போனதுக்கப்புறம் திரும்ப ஷான் அண்ட் ப்ரூக் வந்து மீட் பண்ற மாரி இருக்கும். இங்க வந்ததுக்கப்புறம் ஷான் பார்த்தோம் அப்படின்னா, "நான் கொலை பண்ணல. நான் நல்லவன்" அப்படின்ற மாரி மேனிபுலேட் பண்ற மாரி சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அ இவளுக்கு ப்ரூக்‌கே ஒரு டவுட் வந்துரும். ஒருவேளை ஷான் கொல்லலையோ, டிம்மா தான் இருக்குமோ, நம்ம தான் தெரியாம சொல்லி இவன் 10 வருஷமா ஜெயில்ல இருந்திருக்கான். அப்படின்ட்டு யார நம்புறதுன்னே தெரியல அப்படின்ற மாரி ப்ரூக் ஆயிடுவா. அண்ட் மீன்வைல் வெளியில அ ஜெயில் இல்லாம அவளுக்கு தனியா ஓன் லைஃப் இருக்கும்ல. ஸோ அங்கே வந்துட்டு திரும்ப அவளோட அந்த ஓல்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டிம் ரீஸ் இருக்கானே. ஸோ அந்த பையன மீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா மீட் பண்ணுவாங்க, டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷானோட பையன், ஷான் அண்ட் ப்ரூக்கோட பையன் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த அவங்களுக்கும் வந்துட்டு டிம் கூட ஒரு கனெக்ஷன் வந்துரும். ஸோ அவங்க பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலி மாரி ஆயிடுவாங்க. இங்க ஷான் வந்து ஜெயில்ல இருப்பான். இங்க டிம்மு, ப்ரூக் அண்ட் அந்த ஷானோட பையன். ஸோ அவங்க பார்த்தா நல்லா ஃபேமிலி மாரி இருப்பாங்க. வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்றது, எல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி மாரி அது போயிட்டுருக்கும். ஸோ இந்த மீன் டைம் பார்த்தோம்னா, ஒரு நாள் வந்து அ அ ப்ரூக் வந்து கன்ஃப்யூஷன் ஆக ஆரம்பிச்சுரும். அ டிம்மும் வந்துட்டு சேம் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற மாதிரி அவளுக்கு தோணும். ஒருவேள அன்னைக்கு நம்மள பின்னாடிலருந்து கொலை பண்ண ட்ரை பண்ணது ஷான் இல்ல டிம்மா இருக்குமோ அப்டின்ட்டு அவளுக்கு ஒரு ஒரு டவுட் பேக் இன் த மைண்ட் இருந்துட்டே இருக்கும். அதே மாரி பார்த்தோம்னா, ஒரு நாள் டிம்மோட பேஸ்மெண்ட்ல யாரோ ஒருத்தவங்க இறந்து கிடப்பாங்க. ஸோ அத பார்த்தோனே வந்துட்டு ப்ரூக் கன்ஃபார்மே பண்ணிடுறா. இது வந்துட்டு நம்மள அன்னைக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணது ஷான் இல்ல டிம்மு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து போலீஸ் கிட்ட டிம்ம சொல்லிடுறா. ஸோ இப்ப பார்த்தோம்னா, ஷான் வந்து அ ஜெயில்லேருந்து வெளில வந்துட்டான். அண்ட் டிம் வந்து ஜெயில் உள்ள போயிட்டான். அண்ட் இதுக்கப்புறம் தான் மறுபடியும் இன்னும் இன்னும் ட்விஸ்ட்டே இருக்கு. அண்ட் லாஸ்ட்டா பார்த்தோம்னா, இப்போ வந்து ஷானு அண்ட் ப்ரூக் அண்ட் அவங்களோட பையன் எல்லாம் வந்துட்டு இப்ப இவங்க வந்து ஃபேமிலி மாரி இருப்பாங்க. இவங்க வெளியில போவாங்க. அந்த மாரி இவங்க வெளியில போன பிளேஸ் என்னன்னா, அந்த ஓல்டு ஃபார்ம் ஹவுஸ் தான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்க ஒரு மேஜர் ட்விஸ்ட் நடக்கும். அத வந்து நான் சொல்லல. நீங்க ஸ்டோரி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் திரும்ப போனதுக்கு அப்புறம் தான் ப்ரூக்குக்கு உண்மையான கில்லர் யாரு அப்படின்னு தெரியும். அது வந்து ஷானாவும் இருக்கலாம், டிம்மாவும் இருக்கலாம். அங்கேயும் திரும்ப ஒரு கன்ஃப்யூஷன் தான் போகும். அங்க பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் பிளஸ் பத்தாததுக்கு இன்னொரு கேரக்டர் வேற உள்ள வருவாங்க. அண்ட் இந்த எண்டிங்ல வந்துட்டு எனக்கு இவங்க எல்லாரோட கம்பேர் பண்றப்போ, எண்டிங்ல எனக்கு என்ன புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ஷான் அண்ட் ப்ரூக்கோட பையன். அவங்க பேர் கூட நான் எழுதி வைக்கல. நான் அத பார்த்துட்டு நான் அந்த வீடியோ எடிட் பண்றப்ப அந்த நேம் இன்சர்ட் பண்றேன். ஸோ அந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. கடைசியா வந்துட்டு ஒரு டயலாக் முடிச்சிருப்பாங்க. என்னோட அம்மாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாரி ஒரு டயலாக் இருக்கும். அது படிச்சோனே டச் பண்ணிட்டாங்கடா த்ரில்லர்ல அப்படின்ற மாரி நல்லா இருந்தது. ஸோ ஃப்ரெடா மெக்ஃபெர்டன் புக் எப்படின்னா, நம்ம எதுவும் ஒண்ணும் ஃபாஸ்ட்டா படிக்கிறதுனால நீங்க டிராவல் டைம்ல படிக்கலாம். இல்ல ஏதாவது நைட்டு தூக்கம் வரல அப்படின்னு இருந்தீங்க. உங்களுக்கு நெறைய டைம் இருக்கு நைட்ல அப்படின்னா, அந்த டைம்ல படிக்கலாம். த்ரில்லர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஈவினிங் டைம் அந்த ஒரு கிளைமேட் சில்லா இருக்கிறப்ப படிக்கிறதுலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் அந்த மாரி தான் இந்த புக் படிச்சேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் படிச்சது 2மே ரொமான்ஸ் ஃபிக்ஷன். அண்ட் அதுக்கு வந்து நான் எனக்கு எப்போ ரிவ்யூ அடுத்தடுத்த வீக்ல நான் எடுக்கிறேன். அப்படி இல்லன்னா ராப் அப் வீடியோ அந்த மாரி போட்டு அதுல அதோட குட்டி குட்டி அந்த பிளாட் என்ன அந்த மாரி நான் சொல்றேன். ஸோ இந்த இன்மேட் புக்ல இன்னொன்னு என்னன்னா, ஓவராலா வந்து 57 சாப்டர்ஸ் இருக்கு. அண்ட் எல்லாமே குட்டி குட்டி சாப்டர்ஸ் தான். ரொம்ப டஃப் வேர்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நான் வந்து புக்ல படிச்சேன். நான் இப்போ எப்படின்னா, எனக்கே இப்ப எல்லாமே பிசிக்கல் புக்ஸாவே வாங்கிரலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கு. என்னதான் புக்ல படிச்சாலும் அந்த பிசிக்கல் புக்க வந்து கையில வச்சு அதுல அண்டர்லைன் பண்ணி இந்த மாரி அந்த இதெல்லாம் அனோடேட்லாம் பண்ணி ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் ஒட்டி வச்சா தான் இப்போ வந்துட்டு அந்த ஒரு ஃபுல்ஃபில்டு ஃபீலிங்கே வருது. ஸோ இதுக்கப்புறம் புக்ஸ்லாம் நெறைய வாங்கணும் அப்படின்னு இருக்கும். இன்னொரு சைடு வந்துட்டு இல்ல கிண்டில் வாங்குவோம். நம்ம அதுல வந்து புக்ஸ்லாம் படிப்போம். இப்போ வந்து டேப்ல அந்த மாரி ரீட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் கிண்டல்ல படிக்கலாம். அது வந்துட்டு ஆ புக்குக்கான ஸ்பேஸ், மணி எல்லாம் சேவ் பண்ணிரலாம் அப்படின்னு தோணுது. பட் அப்படியே இருக்கு. இப்போதைக்கு ஆனா நான் நெறைய புக்ஸ்ல படிக்கலாம் அப்படின்னு தோணிட்டு இருக்கு. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் பார்ப்போம். கிண்டல் வாங்குற ஐடியாவும் இருக்கு. புக்ஸும் நல்லா இருக்கு. பட் டீப் டவுன் வந்து எனக்கே தெரியுது பிசிக்கல் புக்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு. அதெல்லாம் அடுத்து நான் எதுவும் கிண்டல் டிவைஸ் வாங்குனா சொல்றேன். அப்படி இல்லன்னா பிசிக்கல் புக்ஸ் வாங்கலாம்னு சொல்றேன். உங்களுக்கு எப்படியோ அதுக்கேத்த மாரி படிங்க. பட் இந்த ஃப்ரீடம் எஃப் ஃப்ரீடம் புக்ஸ்ல கிண்டல் அன்லிமிட்டட்ல அவைலபிளா இருக்கு. இல்ல நீங்க ஆஃப்லைன்ல இல்ல பிசிக்கல் புக்ஸா வாங்கி படிக்கணும்னாலும் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சுச்சு. எபிலாக் வந்து இதுல கொஞ்சம் ஒர்த்தான எபிலாக் நல்லா இருந்தது. அண்ட் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சுச்சு. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.